அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட வீடியோ தொகுப்புல நீங்க திருச்செந்தூர் முருகரை தரிசனம் செய்ய செல்லும் பொழுது கட்டாயமா நீங்க மூவர் ஜீவ சமாதியில போய் நீங்க வழிபாடு செய்துட்டு வாங்க. நம்ம காசி சுவாமிகள், ஆறுமுக சுவாமிகள், மௌன சுவாமிகள், ஏன்னா நம்மளோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒவ்வொருவரும் தவறாம தரிசிக்க வேண்டிய இடம் திருச்செந்தூர்ல இந்த மூவர் ஜீவ சமாதிங்க. ஏன்னா ரொம்ப இயற்கை சூழ்ந்த இல்ல பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியா இருக்கும். நம்ம கடற்கரை பக்கத்துல திருச்செந்தூர் முருகருடைய கடற்கரை பக்கத்துல இந்த 3 ஜீவ சமாதி அமைந்திருக்கும். இப்போ உங்கள்ல ஒரு சிலருக்கு நீங்க திருச்செந்தூர் போனீங்கன்னா அங்க எப்படி போறது அப்படின்ற இன்ன வரைக்கும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா ஜீவ சமாதிக்கு போற இடம் தெரியல. இப்ப நம்மளுக்கு கமெண்ட்ஸ் கூட ஒரு பக்தர் நம்மளுக்கு பண்ணியிருந்தாங்க. எப்படி ஜீவ சமாதிக்கு போய் நம்ம காசி சுவாமிகள், மௌன சுவாமிகள், ஆறுமுக சுவாமிகளை வழிபாடு பண்றது அப்படின்னு இப்ப நம்ம வீடியோ தொப்ப நீங்க பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இப்ப நம்ம போறதுதான் பாத்தீங்கன்னா நாழிக்கிணறு இருக்கு இல்லையா, அதோட நுழைவாயில் வழியா நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம். இதுக்குள்ள நீங்க நடந்து போய்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், இதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா இப்ப முதல்ல பஸ் எல்லாம் அவங்க அங்க நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. இப்ப காரு, மினி பஸ் மட்டும்தான் இங்க அலோட் பண்ணியிருக்காங்க இப்ப. அதனால நீங்க திருச்செந்தூர் போனீங்கன்னா நாழிக்கிணறுல இருந்து, ஏன்னா முருகப்பெருமான நீங்க வழிபாடு செய்யறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தூண்டுகை விநாயகரை வழிபாடு பண்ணணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மூவர் ஜீவ சமாதியை வழிபாடு பண்ணிட்டு தான் நம்ம திருச்செந்தூர் முருகரையே நம்ம வழிபாடு செய்யணும். ஏன் நம்ம மூவர் ஜீவ சமாதியில காசி சுவாமிகள், ஆறுமுக சுவாமிகள், மௌன சுவாமிகளை வழிபாடு செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த திருச்செந்தூர் முருகனுடைய கோயில் அவங்களுடைய பணிகள் மூலியமா தான் நம்ம திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய கோயிலே பாத்தீங்கன்னா ராஜகோபுரம் இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமா கட்டப்பட்டு இருக்கு. ஏன்னா அவ்வளோ நம்ம திருச்செந்தூர் முருகருடைய கோயில் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த இந்த 3 ஜீவசமாதியில உள்ள நம்ம காசி சுவாமிகளும், ஆறுமுக சுவாமிகள், மௌன சுவாமிகளும் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நாழிக்கிணறு வழியா பாத்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கோம். இதுலயே நீங்க போனீங்கன்னா நீங்களே பார்க்கலாம் அங்க கார் பார்க்கிங்லாம். ஏன்னா பழைய இடத்துல இருந்த கார் பார்க்கிங்லயே தான் கார் பார்க்கிங் இருக்கு. அந்த வழியா நீங்க போய்கிட்டே இருந்தீங்கன்னா நேரா போனீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா ஜீவசமாதி இருக்கும். எந்த குழப்பமுமே உங்களுக்கு வேணாம். நீங்க திருச்செந்தூர் போனீங்கன்னா நாழிக்கிணறை ஞாபகம் வச்சுக்கோங்க, அதோட நுழைவாயில ஞாபகம் வச்சுக்கோங்க, நேரா போய்கிட்டே இருங்க. நேரா போனீங்கன்னா அந்த பாதை வந்துகிட்டே இருக்கும். அங்கேயும் பாத்தீங்கன்னா எல்லாம் இந்த ஸ்வீட்ஸும் விற்பாங்க. அப்புறம் நம்ம கையில கட்டுற கயிறு, சாமியோட திருவுருவ படம் எல்லாமே அங்கேயும் அந்த பக்கமும் விற்பாங்க. இங்க பாருங்க, இதான் கார் பார்க்கிங். நீங்க கார்ல வந்தீங்கன்னா கார் உள்ள நீங்க பார்க் பண்ணிக்கலாம். பஸ்ஸுக்கு தான் இப்ப பாத்தீங்கன்னா இந்த மழை பெஞ்சனால அப்ப அலோட் பண்ணாம இருந்தாங்க. நம்ம கார்லாம் இங்கதான் நம்ம பார்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போய்கிட்டு இருந்தீங்கன்னா அங்கிட்டு மினி பஸ் எல்லாம் நீங்க பார்க்கிங் பண்ணிக்கலாம். ஆனா நல்ல சகல வசதிகளும் இருக்கு நம்ம திருச்செந்தூர் முருகருடைய திருத்தலத்துல. இப்ப பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இங்கேயும் நிறைய கார் பார்க்கிங் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இதான் கார் பார்க்கிங் எய்த்தாப்புல பாத்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூர் முருகர் அருகில் உள்ள நம்ம மூவர் ஜீவ சமாதி. இங்க போனீங்கன்னா ரொம்ப இயற்கை மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமா அமைதியான சூழ்நிலை. பல பேர் பாத்தீங்கன்னா தியானம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு சிலர் நம்ம அங்க போய் வீடியோ எடுக்கும் பொழுது வீடியோ எல்லாம் எடுக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய ஜீவசமாதி, காசி சுவாமியோட ஜீவசமாதி இது. அதுக்கப்புறம் மௌன சுவாமிகள், ஆறுமுக சுவாமிகள் அவங்களுடையது. இந்த வேப்ப மரம் பாத்தீங்கன்னா பிரமிப்பா இருக்குங்க. இதை பாக்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு வேப்ப மரம் நம்ம எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது. இந்த கோயிலோட தலை விருட்சகம் மாதிரி அது ரொம்ப பிரசீதிப்பட்டு இங்க இருக்கு. மூவஜீவா சமாதியில இங்க அமர்ந்துங்க பாருங்க. நம்மளுக்கு முன்னாடி பல பேர் உட்கார்ந்து அமைதியா தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் போனீங்கன்னா நீங்க பொறுமையா அமைதியா இருந்து தியானம் பண்ணிட்டு நீங்க வாங்க. ஏன்னா நம்ம மூவர் ஜீவ சமாதியில போய் நீங்க வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்மளுடைய கர்ம வினைகள் குறையிறத நீங்களே உணரலாம். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த வழிபாடு இது மூவர் ஜீவ சமாதி. அதுவும் நீங்க போனீங்கன்னா மறக்காம பூந்தி வாங்கிட்டு போங்க. நீங்களே போனீங்கன்னா பார்க்கலாம். அங்க ஒரு சிலர் பாத்தீங்கன்னா பூந்தி கொடுப்பாங்க. அதை விட அங்க உள்ள காக்கா பறவைகளுக்கு அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் பூந்தி வச்சிருப்பாங்க. ஏன்னா நீங்க கொண்டுட்டு போய் அது கொடுக்கும் பொழுது நம்மளுடைய கர்ம வினைகள் குறையுது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா மினி பஸ் இருக்கு இல்லையா, நம்ம மூவர் ஜீவ சமாதிக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஐயா துணைன்னு ஒரு மண்டபம் இருக்கு. அது பாத்தீங்கன்னா அங்கேயும் அவ்வளோ அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கு அந்த மண்டபம். அதுலயும் போய் நீங்க வழிபாடு செய்யறதுன்னா பண்ணலாம்.
மறந்துடாம நீங்க திருச்செந்தூர் முருகரை தரிசனம் செய்ய செல்லும் பொழுது கட்டாயமா மூவர் ஜீவ சமாதியில போய் நீங்க வழிபாடு செய்துட்டு வாங்க. கண்டிப்பா பெரிய மாற்றம் வரும். நம்முடைய கர்ம வினைகள் குறையிறத நீங்களே உணரலாம். அதனால நம்பிக்கையோட திருச்செந்தூர் போய் திருச்செந்தூர் முருகரை வழிபாடு செய்துட்டு நீங்க ஜீவ சமாதியிலையும் வழிபாடு செய்துட்டு வாங்க. இது இப்ப பாருங்க நம்மளோட வீடியோல வர இதான் பாத்தீங்கன்னா ஐயா துணைன்ற மண்டபம். இங்க அவங்கள ரொம்ப விசேஷமா அவங்களே வழிபாடு செய்யறாங்க. இங்கேயும் போய் நீங்க வழிபாடு செய்துட்டு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. நம்பிக்கையோட பண்ணிட்டு வாங்க. நீங்க எந்த விஷயத்த நினைத்து போறீங்களோ அது 100% நிறைவேறும். அதனால திருச்செந்தூர் போய் ஜீவ சமாதியில போய் உட்கார்ந்து நீங்க நம்ம காசி சுவாமிகள், ஆறுமுக சுவாமிகள், மௌன சுவாமிகள்கிட்ட உட்கார்ந்து தியானம் பண்ணி நீங்க பொறுமையா உங்க வேண்டுதலை வச்சு வேண்டிட்டு வாங்க நம்பிக்கையோட. இந்த வீடியோ தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. கட்டாயமா நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா திருச்செந்தூர் போய் நீங்க நம்ம காசி சுவாமிகளை வழிபாடு செய்துட்டு ஆறுமுக சுவாமிகள், மௌன சுவாமிகளை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நம்ம வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றம் வரும். நம்பிக்கை தாங்க நம்ம வாழ்க்கையில முக்கியம். அதனால கட்டாயமா இந்த வழிபாடை நீங்க தொடர்ந்து செய்துட்டு வாங்க. பெரிய மாற்றம் வரும்.